ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயின் தான் இருக்காங்க அப்படின்னு தெரியாம பயு அப்புறம் ஹீரோக்கு 2 பேருக்கும் ரொம்ப அதிகமா சண்டை வருது. அப்ப பார்த்தோம்னா அவர் வேற பாய்சன் வேற சாப்பிட்டிருந்தாரு. இந்த அட்டாக்னால ரொம்ப இதா மாறி அவர் மறுபடியும் நைன் டெயில் ஃபாக்ஸா மாறிடுறாரு. மாறி இது மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல். இது மாதிரி பயு இறந்து போயிட்டாரு. இங்க பார்த்தோம்னா பிரின்ஸும் அப்புறம் அந்த கோன்சூன் ஹாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம அவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டோம். அவன் சாக போறான். இது மாதிரி அடுத்து நீங்க தான் ராஜாவாக போறீங்க. அப்பா அவங்க சொல்றதான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனால எல்லாம் பிரின்சஸ்க்கு மெருகேத்தி விட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தோம்னா பிரின்ஸோட ஒய்ஃப் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரின்ஸோட ஒய்ஃபோட லவ்வர் கோன்சுனோட பையன். இவங்க 2 பேரும் இங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம பிரின்ஸோட ஒய்ஃப் சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு உனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இப்ப இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பிரின்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாத. அவங்க கிட்ட இருந்து போயிடு. நீ எங்க கண் முன்னாடியே வராத. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ஹீரோயினோட இடத்த காட்டுறாங்க. அவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த நைட்டு தான் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சுல்ல. ஸோ தூங்கிட்டு இருக்கையில இவங்களை எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ பண்ற விஷயம் எல்லாத்தையுமே இவங்க பண்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரோட சோல் தான் ஷிஃப்ட் ஆயிடுச்சுல்ல. அதனால அவர் பண்ற மாதிரியே அப்படியே பண்றாங்க. அவர் இப்படி கையை லேசா இது பண்றாரு. இவங்களும் அப்படியே பண்றாங்க. அதுல பலார்னு அந்த அம்மாவை அரைஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பார்த்தா இவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க பண்றாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி